A very big hi to all the aspirants. I hope that you're doing your best for your preparation. Of course, exam dates வந்து கொடுத்துட்டாங்க. உங்க எக்ஸாம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நியர்பை. ஸோ இந்த ரிவிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஸோ அதை வந்து ரிவிஷனை மட்டும் கைவிட்டுறாதீங்க. பிகாஸ் நீங்க நிறைய யூனிட் வந்து நீங்க கவர் பண்ணியிருப்பீங்க பேப்பர் 1ல பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்க அதுல இயரா இருக்கட்டும் எதுவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ரிவிஷனை வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் ரிவிஷன் மட்டும் டோன்ட் லீவ் இட். ஓகே, ஸோ ஈவன் தோ நீங்க வந்து அதுல பெஸ்டா இருக்கேன், நான் இந்த யூனிட்ல நான் ரொம்ப தரவா இருக்கேன் மேம் அப்படின்னு சொன்னா கூட ஐ ஐ நீட் டு டெல் யூ ஆல், just go through revision again and again. Okay, so yeah, so let's go into the first question. So நல்லா கவனிங்க, because revision அப்படின்னும் போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் எடுத்து பார்த்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகும். ஓகே, நம்ம கிளியரா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, yeah, I need all your attention to the session. So here comes the first question, which is the statement question. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா அதை ரீட் பண்ணிக்கோ. நல்லா ரீட் பண்ணி அதோட எசன்ஸை வந்து யூ ஹாவ் டு கெட் இட். ஓகே, அதோட எசன்ஸை வந்து நீங்க நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஏபிள் டு சே வெதர் இட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, யா, இங்க ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்தியா ஹாஸ் பீன் த சென்டர் ஆஃப் லேர்னிங் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன கொடுத்திருக்காங்க, there are inscriptions on stones and copper, leaf records and scriptures about origin of learning in India. So in the statement வந்து it would be the most appropriate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ஓட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பண்டைய காலங்கள்ல வந்து இந்தியா வந்து கல்வியின் மையமாக இருக்கா அப்படின்றதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் 1ஓட மீனிங். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அண்ட் காப்பர், லீஃப் ரெக்கார்ட்ஸ் மாதிரி இந்தியாவில வந்து கற்றல் தோற்றம் பற்றிய வேதங்கள் வந்து உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see the answer now. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இதுல நம்மளுக்கு டவுட்டே வேணாம், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. பிகாஸ் நம்ம ஏன்ஷியன் யூனிவர்சிட்டிஸ் நிறைய படிச்சிருக்கோம். அப்படின்னும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து ஒரு கற்றல் மையமாக தான் நம்மளோட ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்திருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் நம்மளோட தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், நம்மளோட நலந்தா பல்கலைக்கழகமா இருக்கட்டும். இது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்ம இந்தியாவோட ஏன்ஷியன் டைம்ஸ்ல there has been the center of learning அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ the first ஸ்டேட்மெண்ட்ல நம்மளுக்கு டவுட்டே வேணாம். ஏன்ஷியன் டைம்ல உள்ள யூனிவர்சிட்டிஸ் which is நலந்தா and தக்ஷஷிலா. By this we can able to say India has been the center of learning since the ancient times அப்படின்றது. Okay, so obviously the statement 1 is correct. So statement 2ல என்ன கொடுத்திருக்காங்க, the inscriptions on stones and copper, leaf records and scriptures about origin of learning in India. So அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள்ல எல்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ராஜாக்கள் ஆண்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு. அந்த மாதிரி நம்மளோட origin of learning in India பத்தியும் there would be a lot of scriptures and leaf records etc. So அது மட்டும் இல்லாம நம்ம லிட்ரரி எவிடன்சஸும் நம்ம கிளாஸஸ் போகும்போது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேதாஸ், பிராமணாஸ், உபானிஷாட்ஸ், தர்மசூத்ராஸ் which is said to be the ancient evidences, literary evidences அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். am I right? So what we have to choose from the options, both the statement 1 and statement 2 are true. Okay, so that's about the first question. Moving on to the second question. Given below are two statements. So இங்க எதை பத்தி கொடுத்திருக்காங்க, statement 1ல national policy on education 1986 highlighted the need of education for values and removing intolerance, violence and superstition. Statement 2ல என்ன கொடுத்திருக்காங்க, national policy on education 1986 highlighted the need of education in upholding social, cultural and scientific principles அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த national policy on education 1986 அப்படின்றது. So national education policy பார்க்கும்போது it usually has 3 editions, right? The first one வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டது, 1968ல when which is headed by our Prime Minister Indira Gandhi. At that time நம்ம கொத்தாரி கமிஷனோட ரெக்கமெண்டேஷனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வந்து நிறுவப்பட்டது. அது வந்து எப்போ 1968ல. இங்க அவங்க கேட்டிருக்கிறது வந்து செகண்ட் எடிஷன் which is 1986. ஸோ இங்க 1986 வந்து யாரு which is headed by our government
which is released by our government, which is headed by our Prime Minister Rajiv Gandhi. அவங்களால ரிலீஸ் பண்ணப்பட்டது இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. ஸோ பாயிண்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இட் ஹைலைட்டட் த நீட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் வேல்யூஸ் இன் ரிமூவிங் இன்டாலரன்ஸ், வயலன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 1986ல இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நாட் ஒன்லி தே சே அபவுட் த நீட் ஆஃப் எஜுகேஷன், ஓகேங்களா, அதை தவிர்த்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு நீட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது இட் மஸ்ட் பி ஆல்சோ இன் ரிலேட்டட் டு த வேல்யூஸ் இன் ரிமூவிங் இன்டாலரன்ஸ், வயலன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. we can see it. ஸோ மெயினா வந்து 1986ல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ப்ரொமோட்டிங் வேல்யூஸ் சச் அஸ் டெமோக்ரஸி, ஒரு ஜனநாயகமா செகுலரிசம் அப்படின்னும் போது மதசார்பின்மை, பீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமைதி, ஜஸ்டிஸ், நீதி, ஸோ இது எல்லாமே முக்கியம் அப்படின்றதையும் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளோட NEP 1986ல சொல்லி இருந்திருப்பாங்க. ஓகே, சோ அது போக இப்ப எப்படி நம்ம வந்து NEP 2020ல ஒரு முழுமையான பல்துறை சார்ந்த கல்வி, ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு மோட்டோ நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி 1986ல அவங்க சொன்னது நாட் ஒன்லி அபவுட் த எஜுகேஷன் ரெஃபார்ம்ஸ், ஓகே, தே ஆல்சோ டாக் அபவுட் த வேல்யூஸ் அண்ட் அந்த டெமோக்ரஸி, செகுலரிசம், இதை பத்தியும் நம்மளோட NEPல பேசப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சோ அதோட removing intolerance, violence and superstition from the society, it is also stated. Okay, so the statement 2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது highlighted the need of education in upholding social, cultural and scientific principle. அதாவது மெயினா வந்து சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் அறிவியல் கொள்கையை வந்து நிலைநிறுத்தி நம்ம கல்வி வந்து வளர்ச்சி அடைகிறது முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் 2. சோ அதுபடி பார்த்தோம்னா ஆன்சர் செக் போனோம்னா both the statement are true தான். ஓகே, சோ அங்க வந்து ரெஃபார்ம்ஸ் பத்தி மட்டும் பேசியிருக்க மாட்டாங்க. they also say about the other things which is important rather than the education தவிர்த்து இந்த வேல்யூஸ்ல இதெல்லாமும் முக்கியம் அப்படின்றதையும் 1986ல உள்ள நேஷனல் எஜுகேஷன் பாலிசில கொடுத்திருந்தது. ஓகே, யா, அது போக முக்கியமான பாயிண்ட் 1986ல NEPல உள்ள முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. முக்கியமா அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதோட ஃபெசிலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பேசியிருப்பாங்க. அது போக மெயின் அந்த ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி, ஸோ வி ஹாவ் டு ட்ரீட் தெம் அஸ் அ ஜெனரல் கம்யூனிட்டி, வி ஹாவ் டு ட்ரீட் தெம் அஸ் அ ஈக்குவல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அது போக கட்டாய கல்வி பத்தி பேசியிருப்பாங்க, அடல்ட் எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. கட்டாய கல்வி 14 வயது வரை வந்து கட்டாய கல்வி கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து மும்மொழி கொள்கையை பத்தி பேசியிருப்பாங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம எதுல பாக்குறோம், 1986ல வந்து சொல்லப்பட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ரொம்ப முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, யா, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டா வில் பி மோர் ஹாப்பி. பிகாஸ் பாருங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கிளாஸ் பார்க்கும் போதே நான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் தான் கொடுத்திருந்தேன். வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம், அதுக்கு அடுத்து வந்து மிடைவல் பீரியடு, அதுக்கு அடுத்து வந்து பிரிட்டிஷ் பீரியடு, அந்த மாதிரி தான் நான் கொடுத்திருந்தேன். ஸோ இட் குட் பி ஈஸி ஃபார் யூ to make the way in the chronological order. So in that case, first optionல என்ன கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் ஏ நலந்தா கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் பி மக்தப் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் சி தக்ஷஷீலா கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் டி வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஆப்ஷன் இ உபனிஷத் எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஸோ நோ டவுட்ஸ், ஆரம்ப காலகட்டத்துல வேத காலகட்டத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து கல்வி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் நம்மளுக்கு கேட்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்து கல்வி முறை அப்படின்னும் போது வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம் we have to, it is the first stage or first period when our education started. அதுக்கு அடுத்து வந்து அது தொடர்ந்தே உபனிஷத் எஜுகேஷன் சிஸ்டம் வரும், as similar to the Vedic education system. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட தக்ஷஷீலா வரும். ஓகே, சோ தக்ஷஷீலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க இயர் வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம், சோ அது எந்த டைம்லனா 1500 BCEல வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருந்திருக்கு. அடுத்து உபனிஷத் எஜுகேஷன் சிஸ்டம். சோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது வேதிக் எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் உபனிஷத் எஜுகேஷன் சிஸ்டம்க்கும், ஆல்மோஸ்ட் சிமிலர்.
ஓகே, சோ அடுத்து ஃபாலோ அப் பண்ணி உபானிஷத் எஜுகேஷன் சிஸ்டம் வருது. சோ 800 BCE கிட்ட. அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி. தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 600 BCE கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் நடக்கும் போதே தக்ஷஷிலா எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ஒரு லிட்டரரி எவிடன்ஸ்ல வந்து ப்ராப்பரா கொடுக்கல. அதனாலதான் நான் ப்ராப்பரா கிளாஸ் அப்போ வந்து நான் சொல்லல. அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து நான் ஐ டோன்ட் ஆக்சுவலி டோல்ட் யூ ஆல், சோ கைண்ட்லி நோட் இட் டவுன். தக்ஷஷிலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 BCE கிட்ட வந்து தோன்றப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டி. நலந்தா யூனிவர்சிட்டி வந்து 5th century CE as we all know. நெக்ஸ்ட் மக்தப் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மிடைவல் பீரியட் போயிருது இல்லைங்களா. மிடைவல் பீரியட்ல நம்மளுக்கு யார் வருவா? ஃபுல் அண்ட் ஃபுல்லா முகல் ரூலர்ஸ் வருவாங்க, அதாவது முஸ்லீம் இன்வேடர்ஸ் வருவாங்க. வந்துட்டு நிறைய பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ அந்த பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு பேரு மக்தப்ஸ் அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு பேரு மദ്രാസാஸ். ஓகேங்களா. சோ கைண்ட்லி கீப் இன் மைண்ட். சோ என்னடா மக்தப் அப்படின்னு ஏதோ புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம். சோ அதுக்குதான் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க அப்படின்றது. சோ மக்தப் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைமரி ஸ்கூலோட இன்னொரு நேம் அவங்க வச்சிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மദ്രാസാஸை வந்து இந்தியால எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒன் ஆஃப் த முகல் ரூலர் தான் இல்துமிஷ் அப்படின்றதையும் ஐ யூஸ் டு சே டு யூ ஆல். யா, so in that case now we can able to segregate. First வந்து Vedic education system, second one Upanishad education system, and then Takshashila, and then Nalanda, and then Maktab. Okay, so this will be the chronological order. Chronological order na enna கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு யூ ஹேவ் டு நோ எந்தெந்த டைப்ல வந்து எது எது இருந்ததுன்றது தெரிஞ்சிருக்கணும். சோ இது ரொம்ப பேசிக்கான ஈஸியான கொஸ்டின். யா, we will move on to the next question. According to NEP 2020, as a response to contemporary global challenges, global citizenship education will be provided to learners to become active promoters of which societies அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது ஒண்ணுமே இல்ல, இந்த மாதிரி செக்மெண்ட் எல்லாம் நம்ம NEP 2020க்குள்ள அவங்க கொடுத்த ஒரு பாயிண்ட் தான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துறாங்க. ஓகேங்களா. கொஞ்சம் அதோட கீ ஃபீச்சர்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா வந்து we used to say the answer. ஓகே, சோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சோ இந்த NEP 2020ல இந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. சோ அதுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய குடியுரிமை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அது வந்து இந்த லேர்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இட் ஹேவ் டு பி ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ விச் சொசைட்டிஸ் இட் ப்ரொமோட் த it will be provided to learners to become active promoters of which societies அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை நம்ம மாத்துறதுக்காண்டி இந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் நம்ம NEP 2020 வந்து இன்சிஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. So here comes the option. A வந்து tolerant, B வந்து peaceful, 3 வந்து inclusive, 4 வந்து secure, and 5th one வந்து sustainable. சோ இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த NEP 2020ல எக்ஸாக்டா என்ன சொன்னாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சாதான் உண்டு. சோ we will see என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா வந்து இட் ஹெல்ப் யூ டு லேர்ன் அபவுட் த வேர்ல்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். அந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் வந்து நம்ம எடுக்கிறது மூலமா இட் ஹேவ் டு பி ப்ரொவைடட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. சோ இந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த நம்ம வேர்ல்டும் அதை பத்தின ப்ராப்ளம்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது மிகப்பெரிய பங்களிக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அது போக வந்து இட் வாட் வி கேன் சே, it helped to equip the individuals in solve. It helped to equip the individuals with to make them as a responsible actions towards the society. ஒரு சொசைட்டிக்கு ஒரு ப்ராப்பரா அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, இஷ்யூஸ் என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா தெரிஞ்சா மட்டுமே அவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ப்ராப்ளம எப்படி தவிர்த்து போகலாம், குளோபல் லெவல்ல அவங்க சேலஞ்சஸ் வந்து மீட் பண்ணக்கூடாது. சோ அதுக்கு தே ஹேவ் டு வெல் வர்ஸ் அபவுட் திஸ் குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் அப்படின்றது தான் NEP 2020ல கொடுத்திருப்பாங்க. சோ அதுல சொன்ன வாக்கியம் இதுதான், இந்த பாயிண்ட் தான் நம்ம NEP 2020ல கொடுத்திருக்காங்க. சோ அதுல இந்த குளோபல் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்றது மூலமா நம்ம வந்து ஒரு டாலரண்ட், பீஸ்ஃபுல், இன்க்ளூசிவ், செக்யூர் அண்ட் சஸ்டைனபிள் சொசைட்டியை வந்து நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படின்றதுதான் நம்ம NEP 2020யோட பாயிண்ட். சோ அப்ப இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க, டாலரண்ட் சொல்லியிருக்காங்க, பீஸ்ஃபுல் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூசிவ், செக்யூர் அண்ட் சஸ்டைனபிள் சொசைட்டி அதுதான் இங்க தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பார்த்தோம்னா ABCD and E is correct answer. So you can choose the option C. Yeah. Moving on to the next question. According to the NEP 2020, assessments of educational approaches in undergraduate education, integrating humanities and arts with which of the following disciplines have consistently shown positive learning outcome அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So இதுவும் again
உங்களுக்கு NEP 2020ல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, first you have to understand the question. This question wants you to find out which of the following discipline have been proven to improve the student learning outcomes combined with humanities and arts. Okay, so மெயினா இந்த பாயிண்ட் வந்து அப்படியே நம்ம NEP 2020ல கொடுத்ததுதான். சோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெயின் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹியூமானிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸோட எதை இன்டிகிரேட் பண்ணனால நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் லேர்னிங் அவுட்கம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இங்க எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா, NEPல ஹியூமானிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வித் ஸ்டெம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸ்டெம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்டெம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. சோ ஸ்டெம் அப்படின்றது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொவைடா இதோட இன்டிகிரேட்டட் ஆனனால, so when STEM is integrated with humanities and arts, it is giving the positive learning outcomes towards all the students அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க NEPல பொறுத்த வரைக்கும். ஓகே, so they talk about the assessments here. ஓகே, சோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டெம் அப்படின்னா நிறைய பேர் மாஸ் மீடியாவை சூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. கைண்ட்லி நோட் இட் டவுன். இங்க NEPல பேசுறது ஹியூமானிட்டிஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வித் ஸ்டெம் அப்படின்றது. ஸ்டெம் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி, நாட் மாஸ் மீடியா. Okay, so they are talking about these things only. So the answer is A, B, C and E only. Fine? Yeah. So இத பத்தின ஒரு சின்ன அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்திருப்பேன், எக்ஸ்பிளனேஷன். ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோ. ஸோ மெயினா வந்து இந்த ஸ்டெம் அப்படின்ற ஒன்னு வந்து when it is integrated with humanities and arts, it is showing the positive learning outcome அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையே வந்து கிரியேட்டிவிட்டி, இனோவேஷனை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, கிரிட்டிக்கல் திங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, ஹையர் ஆர்டர் திங்கிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரியான ஒரு அசஸ்மெண்ட் எடுத்ததுல they used to say it is giving the positive learning outcome அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. Okay, yeah, let's move on to the next question. With reference to the Hunter Education Commission 1882, which one of the following statement is incorrect அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. சோ இன்கரெக்ட் அப்படின்னா நம்ம வந்து இதுல இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான நம்மளோட ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பிகாஸ் நம்ம நல்லா படிச்ச ஒரு கமிஷன் தான் இது. சோ அந்த கான்பிடன்ஸ் இருந்தா போதும். சோ ஆப்ஷனை இப்ப ரீட் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்திருக்காங்க, இட் வாஸ் அப்பாயிண்டட் பை த லார்ட் ரிப்பன். Option B, it recommended that primary education should be imparted through vernacular medium. Option 3, its report was considered as the Magna Carta of English education in India. And option 4, it recommended literary and vocational education at the secondary level அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இதுல நம்ம வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹண்டர் எஜுகேஷன் கமிஷனை we have to remember. ஓகே, அப்படின்னும் போது ஆரம்பத்துல இருந்து போவோம். இங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து போவோம். It was appointed by Lord Ripon. Obviously yes, because Hunter Commission was appointed by Lord Ripon, who is then Viceroy of India in 1882. அவர் தான் வைஸ்ராயா இருந்தார் இந்தியால. சோ அவர் தான் என்ன பண்ணுவாரு, ஹண்டரை வந்து சர் வில்லியம் ஹண்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த குழு பேரு தான் நம்மளோட ஹண்டர் குழு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. சோ தி ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சோ இதை வந்து நம்ம பார்க்க வேணாம். சோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம், இது கரெக்ட் ஆப்ஷன். இட் ரெக்கமெண்டட் தட் பிரைமரி எஜுகேஷன் ஷுட் பி இம்பார்ட்டட் த்ரூ வெர்னாகுலர் மீடியம். மெயினா ஹண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்து வந்து வொகேஷனல் எஜுகேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. சோ அப்படின்னும் போது இந்த பிரைமரி எஜுகேஷன் வந்து இட் ஷுட் பி இம்பார்ட்டட் த்ரூ வெர்னாகுலர் மீடியம். அதாவது இந்த ஆரம்ப கல்வி முறை பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றது வந்து ஒரு வட்டார மொழியில வந்து இருந்தா போதும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆரம்ப கல்வியில அவங்களோட மதர் டங் லாங்குவேஜே அவங்க படிச்சா போதும். அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு அந்நிய மொழியை நம்ம திடீர்னு வந்து அவங்களுக்கு புகுத்துனா அவங்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ வி ஹாவ் டு கோ த்ரூ தேர் வெர்னாகுலர் மீடியம். அவங்களுக்கு என்ன மதர் டங்கோ அதுல அவங்க படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் வைப்பாரு. சோ அப்படின்னும் போது நம்ம ஆப்ஷன் பியும் we can choose it as correct. கரெக்டான அவர் சொன்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். நெக்ஸ்ட் ஹியர் கம்ஸ் தி பாயிண்ட். இந்த பாயிண்ட பார்த்தோன்னே என் கொஸ்டின்லயே இந்த ஒரு பாயிண்ட் பார்த்தோன்னே நம்ம வந்து மத்த எந்த பாயிண்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி மேக்னா கர்த்தா அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மேக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷனோட கிளாஸ் நடக்கும் போதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி நான் கிளியரா நடத்தும் போதே சொன்னேன். நிறைய பேர் மெக்காலே அப்படின்னு சொல்லி நீங்க ஆப்ஷன்ல போட்டிருந்தீங்க.
பட் என்னைக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கேள்வி. மேக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்றது நம்மளோட சார்லஸ் வுட் டிஸ்பேட்ச் ஓகே, வுட் டிஸ்பேட்ச் தான் மேக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் மேக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம the statement is incorrect. அடுத்து it recommended literary and vocational education at the secondary level. Yeah, true. Because ஒரு ப்ராப்பரான ஒரு லிட்டரரி ஒகேஷனல் எஜுகேஷனை வந்து we have to compose it at a secondary level அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். இது எல்லாமே பத்தி அவர் பேசினதுதான். பட் இந்த செக்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. பிகாஸ் மேக்னா கர்த்தா அப்படின்றது நம்மளோட வூட்ஸ் டிஸ்பேட்ச். ஓகே, அதை தவிர்த்து வேற என்னென்ன சொல்லியிருப்பாரு, முக்கியமா பிரைமரி உமன் எஜுகேஷன் பத்தி பேசுவாரு. அதை தவிர்த்து ரூரல் ஏரியாஸ்ல வந்து இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட்னா ஹண்டர் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். பிரைமரி எஜுகேஷன் வந்து அவங்க மதர் டங்க்ல படிக்கட்டும், அடுத்து போக போக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஹையர் எஜுகேஷன். பட் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அவங்களோட மதர் டங்க்ல தான் அவங்க படிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்றத வலியுறுத்திருப்பாரு. இயர், எஸ்டாப்ளிஷ் இயர் ரொம்ப முக்கியம், அதையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, so the answer is its report was considered as the Magna Carta of English education in India. So in the statement that it's absolutely incorrect. Okay, yeah, moving on to the next question. Given below are two statements. Statement 1 ல என்ன கொடுத்திருக்காங்க, in ancient time Nalanda attained greatest and most brilliant achievement in the field of logic அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Statement 2 ல each professor in Nalanda had charge of one subject only அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த செக்மெண்ட்டை நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வரும். இல்ல மேம் வந்து லாஜிக்குன்னே ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடி ஆனது இன்னொரு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க, இருக்கு. ஓகேங்களா? பட் முக்கியமா இந்த நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தர்மகிருத்தி, திக்னகா இவங்க எல்லாமே கிரேட்டஸ்ட் லொஜிஷியன்ஸா ஸ்டூடெண்டா இருந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஓகே, தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பிகேம் த கிரேட்டஸ்ட் லொஜிஷியன்ஸ். ஸோ அங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல அவங்க ஒரு மோஸ்ட் பிரில்லியண்டான அச்சீவ்மெண்ட் பண்ணாம இவ்வளவு பெரிய லொஜிஷியன்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி நலந்தாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது ஃபீல்ட் ஆஃப் லாஜிக்ல என்ன இருந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு விஷயத்த வச்சிருக்கு இந்த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக் அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ அந்த காலத்துல வந்து இந்த லாஜிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் தி ஸ்டடி ஆஃப் ஹவு டு ரீசன் அண்ட் ஆர்கியூ கரெக்ட்லி. அததான் வந்து நம்ம லாஜிக் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த லாஜிக்கை வச்சுதான் தே யூஸ் டு develop other subjects also like maths, astronomy, medicine அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி லாஜிக்கை வச்சுதான் அடுத்து மற்ற சப்ஜெக்ட்ஸையும் டெவலப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஏன்ஷியன்ட் ரைட்டிங்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, by this Nalanda University also produced the greatest logicians of Buddhist tradition. Okay, like Dharmakirtiya இருக்கட்டும், திக்னகா, இவங்க எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு biggest logicians அவங்க. Because the Nalanda University is the greatest and most brilliant achievement பண்ணனாலதான் they have produced the greatest logicians also. Okay, so the next statement என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so the statement 1 வந்து என்னது, true. The statement 1 is true. இப்ப statement 2 வந்து பார்த்தோம்னா each professor in Nalanda had charge of one subject only அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கியமா the statement 2 வந்து totally incorrect. ஏன் இன்கரெக்ட்னு சொல்றீங்க மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜுவன்சங் இருக்காங்கல்ல, சோ இந்த மாதிரி சைனீஸ் ஸ்காலர்ஸோட ரைட்டிங்ஸ்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நலந்தா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே they were well versed in multiple subjects, or we can say they were well versed in multiple disciplines also. So blindfold ஒரே ஒரு இதுல திறமை வாய்ந்தவர்கள் மட்டும் இல்லாம ஒரு துறைக்கும் மேல வந்து அவங்க they were well versed in more than one of the field. Okay, sorry. So statement 2 is incorrect because Nalanda University la professors were not only like had charge of one subject only, they had a charge in more than one subject. Okay, the statement 2 is incorrect. Yeah, let's move on to the next question.
which of the following type of university is the least in number in India? சோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், பிரைவேட் யூனிவர்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், டீம்டு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், as well as சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நீங்க அதுல குவாலிஃபை ஆயிட்டு யூ ஆர் கோயிங் டு ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். ஓகே, சோ இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு வெல் வர்ஸ் அபவுட் அவர் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். சோ எந்த யூனிட்ல நீங்க வந்து தரவா இருக்கீங்களோ இல்லையோ, இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல். பிகாஸ் நீங்க இருக்க போற துறையே அதுதான். அப்படின்னும் போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் ரொம்பவே மேண்டட்டரி, இஸ் அ பேசிக் திங். ஓகே, சோ வி வில் சி. சோ யுஜிசி வந்து நம்ம 2023ல ரிலீஸ் பண்ணபடி எத்தனை ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 479 ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டி 455 இருக்கு, டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் 124 இருக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 56 இருக்கு. சோ உங்களுக்கு அடுத்து அப்கமிங் எக்ஸாம்ல கூட உங்களுக்கு விச் இஸ் த ஹையஸ்ட் இன் நம்பர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தான். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, லீஸ்ட் நம்பர். சோ இதுல எவ்வளவு லீஸ்ட் இருக்கு, எந்த யூனிவர்சிட்டி ரொம்ப லீஸ்டா இருக்கு, விச் இஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. வெறும் 56 தான் இருக்கு இல்லைங்களா? சோ த ஆன்சர் இஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் கிடையாது, பிரைவேட் கிடையாது, டீம்டு கிடையாது. So the correct answer is central universities. Yeah. Next question. As per the NEP 2020, curbing of commercialization of education will be affected by following measures அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இங்க கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, NEP 2020 படி கல்வியின் வணிகமயமாக்குதலை வந்து தடுக்கிறதுக்கு I'm sorry. So again repeating the question. As per the NEP 2020, curbing of commercialization of education will be affected by following measures ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, NEP 2020 படி கல்வியை வந்து இந்த வணிகமயமாக்குதல் ஆக்குவாங்க. So that is what the curbing of commercialization. So அதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து எந்தெந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து கொஸ்டின். ஓகே, சோ அதுபடி பாத்தீங்கன்னா NEP 2020ல என்னென்ன நடவடிக்கைகளை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, we will see. சோ எந்தெந்த மெஷர்லாம் NEP 2020 கொடுத்திருக்காங்க related to curbing of commercialization is the question. Okay, option A வந்து making all transaction online. So making all transaction online is not mentioned as a measure to curb commercialization of education in NEP 2020. So we can reject this. Second வந்து ensuring that education institution will be held to similar standard of audit. So இங்க ஆப்ஷன் B ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெயின் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ப்ராப்பரா ஒரு அக்கௌண்ட்ஸையும் ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இன்கமையும் எக்ஸ்பென்சஸையும் உங்களோட அத்தாரிட்டிஸ்க்கு ப்ராப்பரா சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்றத வந்து நம்மளோட NEP 2020ல கொடுத்திருப்பாங்க. முக்கியமா பிகாஸ் நிறைய மோசடி நடக்குது, நிறைய வணிகமயமாக்குதல் நடக்குது அப்படின்னும் போது என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான மெஷர்ஸ் எல்லாமே they used to fix NEP 2020ல. சோ அதுதான் அதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் இது. நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் டிஸ்க்ளோஷர் அஸ் அ நாட் ஃபார் ப்ராஃபிட் என்டிட்டி. அதாவது அடுத்த இன்ஸ்டிடியூஷன் வந்து they have to declare, அவங்க வந்து டிக்ளேர் பண்ணணும்னு சொல்றாங்க. they are not operating for profit. சோ அவங்க வந்து வெறும் லாபத்துக்காக மட்டும் அவங்க வந்து செயல்படல அப்படின்ற மாதிரியும் they should divert their funds to other activities அப்படின்றதையும் வச்சிருப்பாங்க. சோ அதாவது அவங்களோட ஒரு லைக் ப்ராஃபிட் வந்தாலும் சரி, சோ அந்த ப்ராஃபிட்டை வந்து லைக் ரொம்ப லாபமா அவங்க செயல்படக்கூடாது, ஆப்ரேட் பண்ணக்கூடாது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வர்ற லாபத்தையும் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எஜுகேஷன் ஆக்டிவிட்டியை தவிர வேற எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபட வைக்க கூடாது அப்படின்றதையும் NEP 2020 சொல்லியிருப்பாங்க. சோ இன் தட் கேஸ் ஆப்ஷன் C இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர் ரிலேட்டட் டு NEP 2020 regarding curbing of commercialization. So the next point is ensuring that private institutions should denote fund for charity. So இந்த D ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சோ NEP-ல இப்படி எல்லாம் சொல்லப்படல. மேக்கிங் தட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஷுட் டொனேட் ஃபண்ட் ஃபார் சேரிட்டி அப்படின்றது வந்து சோ NEP-ல வந்து லைக் சொல்லப்படல. ஒன் செகண்ட். யா
So ensuring that private institutions should donate fund for charity அப்படின்ற எந்த பாயிண்ட்டும் சொல்லப்படல. So we can reject this option. Next வந்து பாத்தீங்கன்னா asking institutions to reinvest their surpluses in education sector. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் சில நேரம் அவங்களுக்கு இந்த பிரைவேட் இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தெல்லாம் டொனேஷன் கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அது எல்லாமே என்ன பண்ணலாம்னா அவங்க வெல்கம் பண்ணிக்கலாம். பட் அந்த சர்ப்ளஸ் தானே, அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் அமௌண்ட். ஸோ அதை வந்து நீங்க எங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட எஜுகேஷன் செக்டர்ல மட்டும் தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தீஸ் வேர் த measures related to curbing of commercialization which is said in the NEP 2020. So now A option reject பண்ணிட்டோம், D option reject பண்ணிட்டோம். So the correct answer is B, C and E only. Okay, yeah. So these three were the some of the measures to curb the commercialization of education in India when it is mentioned in the NEP 2020. Okay, yeah. Moving on to the next question. Which of the following committee support the recommendation of the Knowledge Commission regarding higher education in India? So Knowledge Commission அப்படின்னும் போது ஒண்ணுமே கிடையாது, நம்ம National Knowledge Commission அப்படின்ற ஒரு கமிஷன் பத்தி படிச்சிருப்போம். I hope that you all well aware of it. So இந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்து தோன்றதுக்கு முக்கிய காரணமா இருந்த கமிட்டி எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ இந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்து தோன்றதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட யாஷ்பால் கமிட்டி தான். ஓகே, சோ யாஷ்பால் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 2009 அப்போ MHRD-னால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் த கமிட்டி. அது போக யாஷ்பால் அப்படின்றது வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த எஜுகேஷனலிஸ்ட். ஓகே, சோ MHRD வந்து அப்பாயிண்ட் பண்ணி யாஷ்பால் கிட்ட வந்து இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. ரிகார்டிங் ஒரு நம்மளோட ஹையர் எஜுகேஷனை வந்து ரெனோவேட் பண்ணணும், இன்னும் ரீஜுவனேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அமைக்கப்பட்ட ஒன் ஆஃப் த கமிட்டி தான் விச் இஸ் யாஷ்பால் கமிட்டி. சோ அதனால இதுக்கு யாஷ்பால் கமிட்டி அப்படின்றதும் பேரு. சோ இந்த யாஷ்பால் கமிட்டி பத்தி நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. சோ வி வில் டிஸ்கஸ் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கீ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யாஷ்பால் கமிட்டி. ஓகே, சோ பாப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி MHRD 2009 நிறுவப்பட்ட ஒன் ஆஃப் த கமிட்டி யாஷ்பால் கமிட்டி. அது போக இந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்து தோன்றதுக்கு ரொம்ப முக்கியமா காரணமா இருந்தது நம்மளோட யாஷ்பால் கமிட்டி தான். இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நேஷனல் நாலேஜ் கமிஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு நேஷனல் நாலேஜ் கமிஷன் அப்படின்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய துறைகள்ல there will be a lack of knowledge. ஸோ அந்த நாலேஜ் சேலஞ்சஸ் எல்லாமே பில்ட் பண்றதுக்காண்டி லைக் இட் வாஸ் த ரெக்கமெண்டேஷன் பாடி டு த பிரைம் மினிஸ்டர். இந்த மாதிரியான நாலேஜ் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டரோட கண்ணுக்கு போகணும் அப்படின்றதுக்காண்டி நேஷனல் நாலேஜ் கமிஷன் நிறைய பரிந்துரைகளை எடுத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. சோ அததான் நேஷனல் நாலேஜ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அந்த நேஷனல் நாலேஜ் கமிஷன் தோன்றதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது நம்மளோட யாஷ்பால் கமிட்டி தான். On the basis of the recommendation of Yashpal Committee, the National Knowledge Commission was started. Okay, yeah. யாஷ்பால் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத கடகடன் பார்த்துடலாம். ஸோ இந்த NCHER நேஷனல் கமிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு அபெக்ஸ் பாடியை வந்து மெயினா அந்த ஹையர் எஜுகேஷன் எல்லாத்தையுமே லைக் ரெகுலேட் பண்றதுக்கும் அதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யாஷ்பால் கமிட்டியோட ஒன் ஆஃப் த கீ ரெக்கமெண்டேஷன். அதுக்கடுத்து இந்த UGC, AICT, NCT இது எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிட்டு நம்ம இந்த மெயினா இந்த NCHER அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றது பரிந்துரையும் வச்சாரு. இது போக மெயினா இன்டர்டிசிப்ளினரி அண்ட் இன்டிகிரேட்டட் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் அக்ராஸ் டிசிப்ளின்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ மெயினா வந்து there will be a lack of research in various interdisciplinary, so we have to integrate learning and research across various discipline அப்படின்றத சொல்லியிருப்பாரு நம்மளோட யாஷ்பால் கமிட்டில. அது மட்டும் இல்லாம இந்த நம்பர் ஆஃப் அஃபிலியேட்டட் காலேஜை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதோட நம்பரை ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அட்டானமஸ் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அது போக இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அட்மிஷனுக்காண்டி அதை வந்து இந்த NET அப்படின்ற நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல பாஸ் ஆனாதான் அவங்களுக்கு வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து நிறுவப்பட வேண்டும். அது போக வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து மெயினா போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யாஷ்பால் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அது போக
இனோவேஷன் கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச்ல நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதையும் நம்ம யாஷ்பால் கமிட்டியில முன் வச்சிருப்பாங்க. யா சோ இதை பொறுத்த வரைக்கும் யாரு நேஷனல் நாலேஜ் கமிஷன் போன்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்த கமிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கண்ணை மூடிட்டு நீங்க யாஷ்பால் கமிட்டியை யூ கேன் ஏபிள் டு சூஸ்.